friends, welcome to kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான பச்சை மிளகாய் சட்னி. ஒரு அருமையான சட்னி ரெசிபிங்க இது. நல்லா கொஞ்சம் காரசாரமா சாப்பிட விருப்பப்படுறவங்களுக்கு இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். நல்லா கொஞ்சம் ஸ்பைசியா, டேஸ்டியா, ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். ஸ்பைசியானா ரொம்ப ஸ்பைசியா இருக்கும்னு நீங்க நினைக்க வேண்டாம். நல்லா பேலன்ஸ்டா தான் இருக்கும். நம்ம மற்ற ஒரு சில பொருட்களும் சேர்த்து இதில் அரைக்க போறோம். ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப செய்வீங்க. இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி இல்லை நல்லா சூடான சாதத்தோட இந்த பச்சை மிளகாய் சட்னி சேர்த்து நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்குங்க. தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு அழகாக டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அருமையான இந்த பச்சை மிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே நல்ல காரமான பச்சை மிளகாய் 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. கொஞ்சம் காரமும் இதில் நிறையா இருக்குது. ஸோ 5 எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ டிசைட் பண்ணிக்கோங்க. பட் இது பச்சை மிளகாய் சட்னி. ஸோ கொஞ்சம் பச்சை மிளகாய் தூக்கலாக போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த பச்சை மிளகாவை வதக்கி நம்ம அரைக்க போகிறோம். ஸோ வதக்கிட்டு மற்ற என்னென்ன பொருட்கள் வேணும்னு நம்ம பார்த்துடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இதில் நல்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, கூடவே 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். இந்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுடலாம். கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வாசனை வரணும். 1 நிமிஷம் வறுத்து விட்டுட்டு நம்ம மற்ற பொருட்கள் சேர்த்துடலாங்க. இப்போ அடுத்ததாக இதில் நல்ல ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ பச்சை மிளகா நம்ம 5 பச்சை மிளகா எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை நல்லா சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு நல்லா 1 நிமிஷம் வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்கள் சேர்க்கலாம். இந்த பச்சை மிளகா நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இப்போ அடுத்ததாக இதில் நல்ல ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது சட்னி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் போடுங்க. சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வதங்கி வரணும். அடுத்தது புளி, ஒரு சின்ன பீஸ் புளி, இந்த அளவுக்கு புளி சேர்த்தாச்சு. இப்போ இதுவும் நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, இப்போ அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துடலாங்க. இங்கே துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதுவும் நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாம். நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, கூடவே வெல்லம், ஜாகரி சேர்த்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிடலாங்க. இந்த வெல்லம் சேர்க்கறதுனால எல்லா டேஸ்ட்டும் பேலன்ஸ் ஆகி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் அது வந்து ஆப்ஷனல். நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆற விட்டு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், ஜாகரி சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் சேர்க்கறதுனால அந்த காரம், புளிப்பு, உப்பு, இனிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பேலன்சிங்கான நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. நல்லா கொஞ்சம் ஸ்பைசியாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வெல்லம் சேர்க்கிறத ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் விருப்பம். நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க, சுவையான பச்சை மிளகாய் சட்னி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்ல சுவையாக, ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பச்சை மிளகாய் சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தியோட நல்லாயிருக்கும். சுட சாதத்தோட நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம். அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிளான சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.